கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நடக்குமா? வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மாவீரனுக்கு முதல் வாய்ப்பு அப்படிங்கறத கொடுக்க போறாங்களா? டீம்ல உண்மையாலுமே அவர் இருக்கணுமா வேண்டாமா? எந்த மாதிரியான பொசிஷன்ல ஆடணும்? அவரையும் ஆட வைக்கணும், கேமரூன் கிரீனையும் ஆட வைக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரும் வேணும் அப்படின்னா ஆர்சிபினால முடியுமா? எந்த மாதிரி ஃபார்மேஷன் கொண்டு வந்தா இவங்க எல்லாரையும் கொண்டு வரலாங்கிற மாதிரி 1000 கேள்விகள் ஆர்சிபி ஃபேன்ஸோட மனசுல இருக்கு. அது எல்லாத்துக்கும் தீர்வேன் இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. இப்போ வில் ஜாக்ஸை உள்ள கொண்டு வரக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான். ஸோ அது மூலியமா மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்க கம்பல்சரி ஃபேப் டு பிளஸி கேப்டன் ஆடி ஆகணும். அண்ட் மேக்ஸ்வெல் பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவருக்கான 11ல இடம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் கேமரூன் கிரீனை எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரீசன்னாலேயே அவர் பவுலிங்ல பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இல்லைன்னா பேட்டிங்ல குயிக்கா ஒரு 20 பால்ல 33 அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ கேமரூன் கிரீனை ஆடிடுவாரு. இது போக வில் ஜாக்ஸ் ஆடுறதுக்கு ஒரே வாய்ப்பு அந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங்கா பவுலிங் அப்படிங்கிறது முடிவானதுக்கு அப்புறம் தான் வில் ஜாக்ஸை உள்ள கொண்டு வர முடியும். நீங்க செகண்ட் நல்ல டேர்ன் ஆகுது, விக்கெட் நின்று வருது, ஸோ கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல ஒரு ஹோப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ கண்டிப்பா நீங்க இம்பாக்ட் பிளேயரா வில் ஜாக்ஸை வச்சுக்கலாம். உடனடியா 2-3 விக்கெட் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல வில் ஜாக்ஸை இறக்கி அவரு ஸ்கோர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் செகண்ட் ஹாப்ல அவருக்கு பவுலிங் போடக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சமயத்துல கேமரூன் கிரீனோட நீட் அப்படிங்கிறது தேவை கிடையாது, நமக்கு ஃபாஸ்ட் பவுலிங் தேவை கிடையாது. ஸோ அந்த சமயத்துல வில் ஜாக்ஸ் கொண்டு வரதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங்கும் கிடைச்ச மாதிரி இருக்கு. அண்ட் ஸ்பின் பவுலிங் என்னதான் மயங்க் தகர், கரண் சர்மா இவங்க எல்லாமே இருந்தாலும் கூட வில் ஜாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி இருந்தா கூட ஏர்ல கொஞ்சம் நிறுத்தி அந்த பாலை கிரிப் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. நிறைய பேர் பண்ணாத பார்த்திருப்போம். ஜடேஜானால கண்டிப்பா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்திலையும் போட முடியும். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணி நல்லா இழுத்து போடுவாரு. ஸோ அதே மாதிரி நீங்க மேக்ஸ்வெல் கிட்ட பார்ட் டைம் பவுலரா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கறீங்க. ஒரு லியாம் லிவிங்ஸ்டோன் இருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. பஞ்சாபுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்லயும் விக்கெட் தேவை அப்படிங்கும் போது எடுத்து கொடுத்திருக்காரு ரச்சின் ரவீந்திரா மாதிரியான பவுலர். ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸும் வருவாரு. ஒரு நல்ல பேட்டிங், ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் சொல்லிட்டு இவரை உள்ள கொண்டு வரதான் இப்போதைக்கு ஆர்சிபி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சேஞ்சா இருக்கும். அவர் மட்டும் கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் ரீஸ்டாப்லயே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டாப்லயே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். நீங்க நச்சுன்னு ஒரு 150ல போடக்கூடிய பவுலரோ, நல்லா யாக்கர் எக்ஸிக்யூட் பண்றதும், அப்படி பேட்ஸ்மேனை நிறுத்தக்கூடிய பவுலரோ கிடையாது. செட் பண்ணி எடுப்பாரு. லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஃபீல்டு வச்சுட்டு ஸோ பாடி லைன்ல பால் போட்டு ஸோ கண்டிப்பா நின்று கிரிப் பண்ணி போற மாதிரியான பேஸ், லைன் அண்ட் லென்த், அது மட்டும் இல்லாம வேரியேஷன் ரொம்ப முக்கியம். சின்ன சுவாமியில ஆர்சிபி பண்ணாத விஷயமே இதுதான். போன மேட்ச் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கேகேஆர் பவுலர் எல்லாமே பாடி லைன்ல ஷார்ட் பால் நிறைய போட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த 2 பவுன்சரை யூஸ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்லோ ஓவர் ஒன் கிட்டத்தட்ட 50% மேல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆர்சிபி, சிராஜ், மற்ற பவுலர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஸ்லோ ஓவர் ஒன் வெறும் 20% தான் மேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ் பண்ணதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா சுனில் நரேன் நல்லா ஈஸியா விக்கெட் எடுத்துடலாம். அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்கள வளர விட்டுருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா சுனில் நரேனுக்கு பவுன்சரோ ஷார்ட் பாலோ போட்டா ஈஸியா மேல வந்துட்டு கொடை கிளம்பி அவுட் ஆயிடுவாரு. அந்த ஒரு டெக்னிக் ஆர்சிபி டீம் பண்ணல. அதனாலதான் போன மேட்ச் லாஸ் பண்ணாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல ரீஸ்டாப்லி நல்ல பவுலரா இருப்பாரு. எப்பவுமே செட் பண்ணி எடுக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு மதிப்பு அதிகம். சோ அதே மாதிரி ஸ்விங்கும் வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணுவாரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருந்தாரு. திடீர்னு அல்சாரி ஜோசப் இவ்வளவு பிரைஸ்ல எடுத்துட்டாங்களே அப்படிங்கறதுனால ஆர்சிபி ஆடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா எஸ்ஏ T20ல நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல எக்கானமி, ஒரு சில மேட்ச் அதிகமா போயிருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸ் அப்படிங்கறது வந்துட்டு சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்திருக்காரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸையும் ஆர்சிபியோட அந்த ரீஸ்டாப்லி 2 பேரையுமே உள்ள இறக்கினா மட்டும்தான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஹோம் கிரவுண்ட்ல மேட்சஸ் ஜெயிக்க இன்னும் 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் அவே போவாங்க, திரும்பி ஹோமுக்கு வருவாங்க. சோ ஹோம் கேம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஆர்சிபி எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த மேட்ச் குரூசியலா கேகேஆர் கூட வந்துட்டு லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்எஃப்சி கூட வின் பண்ணணும், அப்கமிங் மேட்சஸ் வின் பண்ணணும். சோ அப்ப மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு அதிகப்படியான ஹோப் இருக்கு. இதை தாண்டி சிஎஸ்கே மாதிரியான பலமான டீம் அவங்களே லாஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி ஹைதராபாத் 270 அடிச்ச டீமும் 160லயே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அவே கண்டிஷன்ல கொஞ்சம் வந்துட்டு லிட்டில் பிட் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் சின்ன சுவாமியில இப்போ ஒரு 2 கேம், அதுக்கப்புறம் ஒரு 5 கேம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்லோவர் பால், பவுன்சர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹோம் கேம் மட்டும் கிட்டத்தட்ட 5 மேட்ச் பக்கம் வின் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு ஈஸியா கிடைக்கும். அதுக்கு இந்த மாற்றங்கள் அணியில தேவை. ஹோப்ஃபுல்லி வில் ஜாக்ஸை சீக்கிரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.